இன்றைக்கி சிம்பிளாக பொரியில் வந்து ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பொரி வாங்குறப்பயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொரியை வந்து நசுக்கி பார்த்துக்கோங்க. நீங்கள் பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறப்பயே இந்த மாதிரி நசுக்கி பார்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கா இல்லை வதக்குறதா செக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டை தட்டி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு இருக்கும் பொரியில். ஒரு கையளவு கடலைப்பருப்பு, ஒரு கையளவு பொரிகடலை சேர்த்து சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதுவும் கருகிடக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். பொரியை எல்லாத்தையும் தட்டிட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் தான். அதிக நேரம் நம்ம வச்சோம்னா பொரி வந்து கடுத்துரும், அது டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போயும் நமக்கு கிறிஸ்பியாக பொரி இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் வந்து சாட் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஹோமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டுக்கு கவனம் கட்டும். வாழ்க வளமுடன்.